ஹீரோ கணேஷ், இவங்களும் மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு இயக்குனர் கார்வன் எஸ்சி கார்வன் சொன்ன மாதிரி ஒரு இளையுடைய நகைச்சுவை படத்துடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தில் நானே காமெடி தான் பண்ணியிருக்கிறேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லை சார் இந்த காமெடி கேரக்டருக்கு என்னையே கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி டப்பிங் பார்க்கும்போது நானும் அதை ரசித்தேன். எனக்கே என்னை பார்த்தா என்ன நான் மாதிரி கன்னடி கரெக்டாக சொல்லிட்டு தரலாம் அப்படின்னா கலையை சொல்லி வேறு மாதிரி படத்தில் பட் நல்ல படம் வந்திருக்குது. பொதுவாக வந்து அவருடைய சிந்தனை வந்து நிறைய வரலாற்று விஷயங்களை வந்து என்னை பகிர்ந்துக்குவார். தமிழ் மீது அவ்வளோ ஆர்வம் உள்ளவர். டைட்டை பகிரின்னு வச்சிருக்காரு. ஒரு சிந்தனையும் ஒரு எப்பவுமே ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும் அந்த ஆளை பேசுவார். அதுதான் அந்த படத்தில் அந்த ட்ரெய்லரில் போட்டிருந்த அந்த லாஸ்ட் விஷயம் எனக்கே ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. பசின்னு ஒன்று இருக்க வரைக்கும் விவசாயம் ஒன்று இருக்குண்டா அப்படின்றது தான் இந்த படத்துடைய கரு. அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு சமூக சிந்தனை வரக்கூடிய நகைச்சுவைகளுடைய படங்கள் எப்பவுமே வெற்றி பெறும். அந்த வகையில் இந்த படமும் வெற்றி பெறும். இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிற கருணாஸ் அவர்களுக்கும், படத்துக்கு வந்து ஆர்ஆர் பண்ணியிருக்கிற அருணகிரி அவர்களுக்கும் மற்றும் படத்தில் பணிபுரிந்த